ஹல்வா பண்ணலாமா? கொஞ்சம் ஹெல்த்தியா? இல்ல நிறைய ஹெல்த்தியா? இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு கப் உளுந்து எடுத்து நல்ல அரோமா வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். நீங்கள் வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம், பட் கருப்பு உளுந்து அவ்வளோ ஹெல்த்தி. நெக்ஸ்ட் அதுலேயே அரை கப் பச்சரிசி போட்டு அதே மாதிரி அரோமா வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். லாஸ்ட்டாக பாசிப்பருப்பு போட்டு அதே மாதிரி வறுத்து எடுத்துப்போம். இந்த மூணுத்துக்கும் ரேஷியோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் பச்சரிசியும் 1/4 கப் பாசிப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இது இவ்வளோ ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதை சலிச்சு எடுத்துப்போம். இந்த பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அப் டு ஒரு 2 to 3 months வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 3/4 கப் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதிலே நம்ம கருப்பட்டி ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி எதுவுமே இல்லாமல். இப்போ நான் இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், கூடயே கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஹல்வாக்கு டோட்டலாக 1/4 கப் டு அரை கப் நம்மளுக்கு கீ தேவைப்படும். நெக்ஸ்ட் நான் இதில் முந்திரி பருப்பு கீழே ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஹல்வா பதத்துக்கு வரணும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது நல்லது, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதே மாதிரி எனக்கு குக் பண்ணுறதுக்கு 30 to 45 மினிட்ஸ் ஆச்சு. அவ்வளோதான், கருப்பு உளுந்து ஹல்வா ரெடி. சீரியஸா சொல்றேன், இது உளுந்துல தான் பண்ணிருக்காங்கன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.